கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் கட்சியில் நாளுக்கு நாள் உட்கட்சி பூசல் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. முன்பு ஒருங்கிணைப்பாளர் இருந்த வெற்றிக்குமாரன் அவர்கள் கூட நேற்றைய தினம் ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம் போட்டிருந்தாங்க. காளியம்மாள் அவர்கள் கூட சீமான் அவர்களை வைத்துக்கொண்டு பிரபாகரன் அவர்கள் கூட ஒரு 10 நிமிஷம் தான் சீமான் செஞ்சன்ற மாதிரியான உண்மையை உடச்சிட்டாங்க. அதுக்கு சீமான் அவர்கள் கூட பதிலடி கொடுத்துருக்காங்க. ரஜினியை சந்தித்த சீமான் அவர்கள் ரஜினியை சந்தித்த சீமான் சங்கினா நீங்கள் யார் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து வச்சுருக்காரு. இது போன்ற பல்வேறு கருத்துக்கள் நாம் தமிழ் மத்தியில் பெரும் பேசுபொருளை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ தமிழ்நாட்டுடைய நவீன கோமாளி யாருன்னு கேட்டால் சைமன் என்று சீமான் தான். ஒரு காமெடியனாக போயிட்டார் அரசியல் களத்தில். நீங்கள் இவ்வளவு சீரியஸாக பேசிட்டு சகோதரா சகோதரி முப்பாட்டேன் தாத்தா பூட்டேன்லாம் பேசிட்டு இப்போ சரியான காமெடி யாருன்னு கேட்டால் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் உங்களுக்கு ரொம்ப பொழுது போகலன்னா சீமான் பேச்சை கேட்கலான்ற மாதிரி ஆயிடுச்சு. டைம் பாஸ் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. வலைதளத்தில் பார்த்தா பேச்சு அப்படின்னு கேட்டால் பிரபாகர் மக்களுக்கு தெரியும். பிரபாகரன் கூட யார் இருந்தால் யார் போனால் யார் வந்தா அப்படின்ட்டு இவன் ஃப்ராடு விடுறாண்டு நாங்கள்லாம் பிரபாகரன் கூட இருந்தாலும் எந்த காலத்துக்கு இப்போ இவனுக்காக நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ குளத்தூர் மணி அண்ணன்லாம் தமிழ்நாட்டில் இன்றைக்கி விரல் விட்டு எண்ணக்கூடிய தியாகசீலர்கள் ஈழப் போராட்டத்துக்குன்னு சொன்னால் பல பேர் பேரே வெளியே தெரியாது, வெளியே சொல்ல மாட்டாங்க, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதில் குளத்தூர் மணி அண்ணன் எத்தனை வழக்குகள் அவரெல்லாம் சொல்லவே மாட்டார். சுப வீரபாண்டியன் கல்லூரி வேலையே போச்சு. வழக்கறிஞர் KS ராதாகிருஷ்ணன், புலவர் புலமை பித்தன், நம்முடைய பல நெடுமாறன், எங்களை போன்றவர்கள் ஆயிரக்கணக்கானவர் பிரபாகரனுக்கு நேசக்கரம் நீட்டியவர்கள். அது தங்களுடைய வாழ்நாளின் கடமையாக, இந்த பிறவியின் கடமையாக நாங்களெல்லாம் கருதியவர்கள். நாங்கள் இதுக்கு மேலே அவருக்கு எங்களுக்கு நெருக்கத்தை என்றைக்கு சொன்னதில்லை. ஏன்னு கேட்டால் பிரபாகரனுக்கு எனக்கு நெருக்கம்னு சொல்லி இங்கே நாங்கள் வாக்கு வாங்க போகிறோமா? வாக்கு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒரு MLA சீட் எங்களுக்கு தேவையில்லை. பிரபாகரனை சொல்லி அப்பாவி இளைஞர்களை இப்போ எங்களுக்கு பிரபாகரனுக்கு எங்களுக்கு தொடர்புன்னு சொல்லி அப்படி சொல்லி இளைஞர்களை நாங்கள் ஈர்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நாங்கள் ஆதாரத்துடன் அதிகாரப்பூர்வமாக சொல்ல முடியும். அப்படி இந்த இளைஞர்கள்ட்ட வாக்கு கேட்க வேண்டிய ஒரு கேவலமான நிலைமை எங்களுக்கு இல்லை. மானமும் அறிவும் தான் மனிதனுக்கு அழகு. அது ஒரு லட்சிய போராட்டம் தமிழீழம் என்பது. மேதகு பிரபாகரன் என்பவர் ஒரு லட்சிய போராட்டத்தின் தளபதி. தமிழன் இல்லாத நாடே இல்லை, தமிழனுக்கென்று ஒரு நாடு இல்லை. அந்த நாடுதான் மேதகு பிரபாகரன் அமைக்கக்கூடிய தமிழீழம். தமிழீழம் தமிழர்களின் தாகம். தமிழீழம் பிறந்தே தீரும். இன்றைக்கும் சொல்கிறேன், வரலாற்றின் கட்டாயம் கடமை. உலக வரைபடத்தில் தமிழர்களுக்கென்று ஒரு நாடு இருக்குது என்று சொன்னால் எதிர்காலத்திலே தமிழீழம்தான். 2ஆம் உலகப் போரில் அடித்து நொறுக்கப்பட்ட ஜப்பான் இன்றைக்கு விஞ்ஞானத்திலே முன்னேறி இருக்கிறது. 2ஆம் உலகப் போரின் போது அடித்து நொறுக்கப்பட்ட சிங்கப்பூர் இன்றைக்கு சிங்கார பூமியாக இருக்கிறது. இன்றைக்கு இலங்கையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அதிர்வு உலகத் தமிழருக்கு தாயகம் தமிழீழம்தான். தமிழீழம் உலக வரைபடத்தில் அமைவது உறுதி. மேதகு பிரபாகரன் அங்கே வருவதும் உறுதி. இது எங்களின் லட்சிய இதயபூர்வமான உணர்வு. ஆனால் இதை ஏவாரமாக்குகிறவன், ஈழத்தையும் பிரபாகரன் சொல்லி பிழைப்பு நடத்துகிறவன் பேடி அல்ல. இதை சொல்லி பிழைப்பு நடத்துவன் பிறப்பின் மீது எங்களுக்கு ஐயம், அதன் மீது எங்களுக்கு அச்சம். 2009 பிரபாகரன் இறந்து விட்டார், இறக்கவில்லை. கலைஞரை கேட்டாங்க, பிரபாகரன் இறந்து விட்டாரா என்று. போராளிகள் எப்பொழுதும் இறப்பதில்லை, பிரபாகரன் எப்பொழுதும் இறப்பதில்லை. நாங்கள் நேதாஜி இருக்கிறாரு வருவார்னு சொல்கிற மாதிரி சொல்லலை. நேதாஜி இருந்தார், அது வேறு. ஆனால் இப்பொழுது பிரபாகரன் இருக்கிறார், பிரபாகரன் வருவார்.
தமிழீழம் பிறக்கும், தமிழர்களுக்கு ஒரு தாயகம் உருவாகும், இது மாற்றம் இல்லை. ஆனால் இதை சொல்லி பிழைப்பு நடத்திய ஒரு பேடிதான் சீமான் இல்லையா? அப்பாவி இளைஞர்களை வேகமாக மேடைகளில் பேசி திரள் நிதி என்று வாங்கி உலகத்தில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழமெல்லாம் பணம் பெற்று, தமிழகமெல்லாம் பணம் பெற்று, சென்னை ஈசிஆரில் சொகுசு பங்களா, வெளிநாட்டு நாய், அந்த வெளிநாட்டு நாய்க்கு பிஸ்கட் கூட வெளிநாட்டிலேருந்து வருது, வச்சிருக்கிற கர்ச்சிப், சைமன் வச்சிருக்கிற கர்ச்சிப் கூட வெளிநாட்டு கர்ச்சிப். ஒரு கார்பரேட் முதலாளியாக மாறிவிட்டார். ஈழத்தமிழின் கண்ணீரும் அவன் சிந்திய இரத்தத்தால் பிழைப்பு நடத்தக்கூடிய ஒரு ஈனப்பிரவி சீமான் என்று நாங்கள் சொன்னோம். இளைஞர்கள் நம்பவில்லை. இளமையை தொலைத்தார்கள், வேலையை இழந்தார்கள், வாழ்க்கையை தொலைத்தார்கள், பணத்தை இழந்தார்கள். இப்பொழுது திரும்பி பார்க்கிறார்கள். நாடு முழுவதும் நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு சின்னாபண்ணமாகிட்டு இருக்கு. அதுக்கு உதாரணம் தான் வெற்றி குமரன். ஏமாந்தவர்கள் முதல் ஏமாளி வெற்றி குமரன். பொறியாளர், சிறந்த பொறியாளர், ஒரு வீரமிக்க சமூகத்திலிருந்து வந்தவர், திராவிட இயக்க குடும்பத்திலிருந்து வந்தவர். தமிழீழம் மேதகு பிரபாகரன் என்கின்ற அந்த மாத்திரையை காமிச்சு, கேப்சூலை காமிச்சு ஏமாத்திட்டான். கொள்ள பேர் வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க. பொறியாளர் வேலையும் போச்சு, கட்டுமான பணியும் போச்சு. இன்னைக்கு புலம்புறார் திருச்சியில். அவரை போன்று ஆயிரக்கணக்கான தம்பிகள் சேலத்தில் அண்மையில் 65,000 ரூபாய்க்கு குடிச்சிட்டு போயிட்டார் மாவட்ட செயலாளர், நாம் தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர் சீமா. ஒரே நாள் இரவில் வெளிநாட்டு சரக்கு 65,000 ரூபாய்க்கு குடிச்சிட்டு என் வீட்டில் இருக்கிற அண்டாவோட வச்சு கொடுத்தேன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி சேலம் மாவட்ட செயலாளர் புலம்பல். சாதிய வண்ணத்தோடு செயல்படுகிறார் என்று சொல்லி மேற்கு கோவை மாவட்டம் கூண்டோடு கலைப்பு. திருநெல்வேலியில் நேருக்கு நேர் மோதல், சட்டையை கிழிக்கிறான். இளைஞர்கள்லாம் பைத்தியமாக்கிட்டான். பிரபாகரன் பேரை சொல்லி, தமிழீழத்தை சொல்லி 2009க்கு பின்னாடி இவ்வளவு வசூல் பண்ணியே, இவ்வளவு கொள்ளையடிச்சியே, இவ்வளவு திறநிதி வசூல் பண்ணியே, ஈழ தமிழுக்காக தமிழகத்திலேயோ ஈழத்திலேயோ ஒரு சின்ன போராட்டம் நடத்திருக்கியா? மக்களுக்கு தெரியாதா? நேற்று காளியம்மா இருக்கிற கோபத்தை இப்படி காமிச்சிருச்சு. எங்கள் அண்ணன் ஒரு படக்குழுவோட படம் எடுக்க போனார், படைச்சிருச்சா? உண்மையை உடைச்சிருச்சு. இதான் உண்மை. போகிற வழியில், இப்போ நான் சென்னைக்கு போகிறேன், போகிற வழியில் திருச்சி இருக்குது, அங்கே ஒரு ஆளை பார்த்துட்டு போகிற மாதிரி இவன் இலங்கைக்கு படம் எடுக்க போன குழு. இவர் உடனே அந்த படக்குழு எங்கேயாவது படம் எடுக்கிற ஷூட்டிங் இடத்துல வந்து இயக்குனர் இன்னொரு இயக்குனரை வாழ்த்து சொல்லுவாங்களா? ஃப்ராடு, பித்தலாட்டம். ஷூட்டிங் எடுக்கிற இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு பூஜை போடுற இடம் இங்கே இருக்கும், அவங்க வீட்லேயோ அவங்க ஸ்டுடியோலையோ எடுப்பாங்க. இலங்கையில் வந்து இவரை வாழ்த்துறதுக்கு கூப்பிட்டாங்களாம். நான் அப்படி சொல்லிட்டு போனேன், ஆனால் நான் போனது வேற. என்ன ஆமக்கறி சாப்பிட போனேன். அதவே வந்து எனக்கும் தலைவருக்கும் உள்ள ஒரு தொடர்பு. என்ன தொடர்பு? என்ன செஞ்சுருக்கு? 2009 தலைவர் சொல்லி என்ன செஞ்சு ஏன்ட ஒரு விஷயம் சொன்னார், ஆனால் வெளியே சொல்ல முடியாது. எப்போ சொல்லுவேன்? அப்போ அது சில முக்கியமான போராளிகள். என்ன சொல்லுவேன்? போராளி, எந்த போராளி சொல்லு, எங்களுக்கு தெரியாத போராளி பாரு சொல்லு. இல்லை நாளைக்கு நீ சொல்கிறால நான் கூட்டுவது நிறுத்திப்பாடிடா, நான் அரசியல் டூப்புன்னு சொல்லு. நீ ஒரு பேரை சொல்லு. இப்போ இருக்கிற போராளி பிரபாகரன் போராளி எங்களுக்கு தெரியும், எங்கள்கிட்டையும் தொடர்பில் தான் இருக்காங்க. நீ யாரை வேணாலும் சொல்லு. நான் அந்த ஆள் நான் கொண்டு வந்து சென்னையில் ப்ரெஸ் முன்னாடி நிப்பாட்டுறேன். உங்கள்கிட்ட சொன்னது உண்மைன்னு சொல்லிட்டா நாங்கள் அரசியலே வாழ்நாளில் பின்னலப்பா. அது என்ன சொல்லிடுச்சு காளியம்மா? 10 நிமிஷம் தான் அண்ணன் சந்தித்து பேசினாருன்னு சொல்லிடுச்சு. ஐயோ அப்படிலாம் இல்லை. நாம் ஏய் உனக்கு பிரபாகரன் உனக்கு யாருன்னே தெரியாதுன்னு நீ கேட்டால் போகிற போக்கில் வழிபோக்கர் புலமை பற்றி சொல்லி குளத்தூர் மணி சொல்லி உங்களுக்கு யார் சொன்னா? இயக்குனர் மணிவண்ணன் சொன்னார். உங்களுக்கு உனக்கு பரிந்துரை இயக்குனர் மணிவண்ணன்.
ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். இப்போ காளியம்மா 10 நிமிஷம்னு சொன்னோடனே பதற. அவர் நீ பல நாள் அங்கே ட்ரைனிங் எடுத்தியா? இப்போ என்ன ஆகும் தெரியுமா? இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே விட்டுருந்த தம்பி சுதாரிச்சிட்டாங்க. தமிழ்நாடு பூரா தம்பி எந்திரிச்சிட்டான். ஃப்ராடுக்காரன்டா இப்போ தான் முழிக்கிறான் தம்பி பூரா. மெர்ச்சுடானவங்களை 23 வயசு 25 வயசுக்காரன் பிரபாகர். நாங்களே அப்படி பிரபாகரன் சொன்னால் எங்களுக்கு 28 வயசு 18 வயசு 19 வயசு எப்படி இருந்தோம்? எங்களை ஏமாத்தலை. அன்னைக்கு அப்போ சீமா வந்தது நாங்களே ஏமாந்துருப்போம். அன்னைக்கு நல்ல தலைவர்கள் வைகோ, கலைஞர் போன்ற, குளத்துருமணி போன்ற, ஆசிரியர் வீரமணி போன்ற தலைவர்கள் இருந்தாங்க. அதனால் நல்வழிப்படுத்தினாங்க. படிங்க, அவங்களுக்கு மானசீகமான நம்முடைய ஆதரவு கொடுப்போம். நீ என்ன ஓண்டா சொல்லிட்டு போனார்? என்ன சொல்லிட்டு போனார்? ஆமக்கறி சாப்பிட்டது வெளியே சொன்னார். சரி, அண்ணி உனக்கு காப்பி போட்டு கொடுத்தது சொல்ல சொன்னார். இதெல்லாம் வெளியே சொல்ல சொல்லிட்டாரு. போராட்டம் சொந்தம் என்ன சொல்லிட்டு போன? என்ன போராட்டம் நடத்திருக்கப்ப? 2009 ஈழத்தமிழுக்காக இவ்வளோ திருநிதி வசூல் பண்ணல. நான் பகிரங்கமாக கேட்குற வெள்ளை அறிக்கை கொடுக்குறது. எதுக்கோ வெள்ளை அறிக்கை கேட்குற. சென்னையில் வெள்ளம் போனால் வெள்ளை அறிக்கை கொடு. எதுக்கு வெள்ளை அறிக்கை கேட்கல? இப்போ நாம் தமிழர் கட்சி திரள் நிதி எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கேன்? 2009 பிரபாகரன் பேரை சொல்லி உனக்கு வந்த லிஸ்ட்டு என்ன? யாரை ஏமாத்திருக்க? எத்தனை பெண்களை ஏமாத்திருக்க? எத்தனை பெண்கள் வாழ்வை சீரழிச்சிருக்க? எத்தனை இளைஞருடைய வாலிபத்தை திருடி இருக்கிற? எத்தனை பேருடைய வாழ்க்கையை சீரழிச்சிருக்கிற? இப்போ தம்பிகள் இப்போ தான் எந்திரிக்கிறாங்க. ஆஹா, இவன் ஆமக்கறி சாப்பிட்டுன்னு சொன்னது ஃப்ராடு. நீ பிரபாகரன் உன் பேச்செல்லாம் கேட்டால், பிரபாகரன் களத்தில் என்றைக்குமே துப்பாக்கி எடுத்து பயிற்சியே பண்ணலை. அவர் காட்டில் வேட்டைக்கு தான் போனார். முயல் அடித்தார், மான் அடித்தார், மான்கறியை ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம். அவர் ஒரு வேட்டைக்காரன் தான் சொல்கிறே தவிர, அவரை தமிழ் அமைவதற்காக போராடிய தளபதினு சொல்லி எந்த இடத்துலையாவது உன் பேட்டியில் வந்திருக்கா? அவர் குண்டு செஞ்சுக்கிருக்கும் போது நான் போனேன். அவர் AK-47 இயக்கும்போது நான் போனேன். அவர் பயிற்சி கொடுக்கும்போது நான் போனேன். முருகண்டி ரயில் அந்த ரயிலை கவுக்கும்போது நான் இருந்தேன். விமான சாகசம் பண்ணார் பிரபாகரன். விமானத்திலே போய், குட்டி விமானத்திலே போய் சிங்கள எதிரிகளை வீழ்த்திட்டு வந்தாங்க 2 சகோதரர்கள். அதை நான் பார்த்தேன். இதான் ஒரு தேசத் தலைவர், தேசிய தலைவர் மேதகு பிரபாகரனை பற்றி சொல்ல வேண்டியது. நீ நல்லா 65 பொடி வாங்கிட்டு வர சொன்னார் என்னைய. நான் பொடி வாங்கிட்டு வந்தேன். நூடுல்ஸ் போட்டோம், சில்லி சிக்கன் சாப்பிட்டோம். ஏண்டா இதை எப்படி எத்தனை நாளைக்கு இளைஞர்களுக்கு காத்துக்கிட்டு இருப்பேன், பொறுத்துக்கிட்டு இருப்பேன்? இந்த உலகமே ஒன்றையை தவிர இதை யாருமே பார்க்கலையா? உயிரோடு இருக்கிற யாரையுமே. பிரபாகர்கிட்ட நேரடியாக இருந்தவர் தாவனா பாண்டியன் நேரடி தொடர்பு, KS ராதாகிருஷ்ணன் தொடர்பு, மேயர் முத்தண்ணை முதல்ல இருந்தார் அவர் தொடர்பு, வைகோ இன்றைக்கு வரைக்கும் தொடர்பு, குளத்தூர் மணியண்ணின் தொடர்பு, சுபவி தொடர்பு, இன்னும் பேர் சொன்னால் பட்டியல் நீளம். இதில் யாராவது ஒரு, இப்போ நான் பிரபாகரன் தொடர்பாக இருந்ததுக்கு என்னை பிரபாகரன் சந்தித்தவர்கள் நூற்றுக்கணக்கான உயிரோடு இருக்காங்க. நான் ஆளை கொண்டு நிப்பாட்ட முடியும். நீ பிரபாகரனோட தொடர்பாக இருந்ததுக்கு ஒரு ஆளை நிறுத்து பார்ப்போம். நீ ஒரே ஒரு ஆளை நிறுத்து சொல்லு. ஆமாம், ஒரு பிரபாகரன் தொடர்பாக. இப்போ நான் 100 பேரை சொல்லுவேன் தமிழ்நாட்டில். நானும் பிரபாகரன் தொடர்பாக இருந்திருக்கான 100 ஆதாரங்களை என்னால் காட்ட முடியும். நீ போகிற போக்கில் இயக்குனர் மணிவண்ணன்கிட்ட சொல்லி ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு இவ்வளோ ஃப்ராடு விடுற. இப்போ காளியம்மா உடைச்சிருச்சு. சகோதரி காளியம்மாவுக்கு தெரியாமல் சொல்லிடுச்சுன்னு சொல்லி உளர்ற. அதில் இனிமேல் கெட்டிக்காரன் புழுகு 8 நாள், கெட்டிக்காரன் புழுகு 8 நாள் தான். நீ அவத்தப்பைய ஓம் புழுகு எப்படி எடுக்கும்? இப்போ என்ன அவனுக்கு கோபமாகி போச்சு. திரள் நிதியும் கட்டு. இனிமேல் வெளிநாட்டிலேருந்து சல்லிக்காசு வராது, முடிஞ்சு போச்சு. இப்போ எங்கள் மாதிரி அதில் என்ன பெரிய கெடுதல் பண்ணுறேன்னு நினைக்கிறான்னு கேட்டால், இவங்க எல்லாம் பேசி திரள் நிதியை கெடுத்து விட்டாங்க. இங்கே அப்பாவி சாப்பாட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு சேலத்துக்கு போகிறது 65,000 தண்ணி அடிக்கிறது, மதுரைக்கு வர்றது ஜிம்மில் இருக்கிறது, தேனிக்கு போகிறது ஏசி ஜிம்மில் இருக்கிறது. இப்படியா பார்த்துட்டு இருந்தேன். அதுவும் கட்டு. இப்போ நாடு முழுதும் வெளியேறிட்டான். கொஞ்சம் நெஞ்சம் பேர் இந்த விஜய் ஒரு கட்சி தொடங்கிட்டான்னு அங்கே ஓடி போயிட்டான். விஜய் தம்பி என்னை தூக்கி பிடிப்பான். அவனை கேனப்பேலா சந்திரசேகர் மகனும்
கேனை போல் ஒன்றிய முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு. இப்போ ரஜினிகிட்ட போகிற ரஜினி ஏற்கனவே காலாவதி ஆகிட்டார். அரசியலேருந்து ஓடினவர், புறமுழுகு காட்டியவர் அரசியலில் ரஜினிகாந்த். இப்போ அவரை போய் அவர் தெரு தெருவாக வந்து ரஜினிகாந்த் தமிழ்நாட்டில் 5 கோடி வாக்காளையும் சந்திச்சு சொன்னால் கூட உனக்கு ஒருவே போட மாட்டேன். இல்லை எங்கள் ஐயா ரஜினிகாந்த்னு சொல்கிறாரு. நீ கூட எப்படி எங்கள் ஐயா ரஜினிகாந்த், ஐயா ரஜினிகாந்த் அவரை மராட்டியர் என்று நீ வாழலாம். ஆளை நினைக்கக்கூடாது, தூக்கி போட்டு அடிக்கணும்டைய. அந்த பேசுனது நாரவாயா நல்ல வாயா? சேலத்தில் தண்ணி அடிச்சுட்டு பேசுனியா? ஏப்பா இன்னும் 2-3 ஆடியோ அவன் பேசுனது வராமல் இருக்குது. அண்ணாவை பற்றி, கலைஞரை பற்றி, மாறனை பற்றி தண்ணியை போட்டு நீ பேசின வீடியோலாம் ஆடியோ வெளியே வந்துருச்சு. இன்னும் தமிழ்நாட்டில் 2 முக்கிய தலைவர்களை பற்றி நீ பேசுனது வரட்டும். தமிழ்நாட்டை விட்டு சொல்லாமல் ராஜபக்ச குடும்பம் மாதிரி நீ ஓடாட்டி என் பேரை மாற்றிக்க. ஓட போகிற நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம். நீ தண்ணியை போட்டு தமிழ்நாட்டில், அதுவும் குறிப்பாக தென் மாவட்டத்தில் 2 பேரும் முக்கியமான தலைவர், அவங்கள பற்றி நீ தரக்குறைவான வார்த்தை பேசுன ஆடியோ நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். என் கைக்கு வந்துடும். வந்ததுக்கு பின்னாடி இரவோடு இரவாக சீமான் ஓடி விடுவார். இதுதான் உண்மை. அதனால் தமிழீழம் என்பது நம்முடைய இரத்தத்தில் ஊறி போனது. தமிழீழம் என்பது ஒவ்வொரு தமிழனுடைய கடமை. அதற்காக போராடி இருக்கிறோம், போராடுவோம். நாளை தமிழீழத்திற்காக போராட்டம் என்று சொன்னால் நாம் எதையும் எந்த விலையும் கொடுத்து வாங்குறதுக்கு தயாரானவர்கள் தான் நாமெல்லாம். உன்னை மாதிரி தமிழீழம் மேதகு பிரபாகரன் பெயரை பயன்படுத்தி சுயநல போகக்கூடிய இளைஞர்களுடைய வாழ்க்கையை கோடான கோடி கொள்ளையடித்து ஈசிஆர் பங்களா கட்டி வாழ்கிற ஒரே ஆள் உலகத்திலேயே தமிழன் என்று சொல்லி துரோகம் பண்ணி இளைஞருடைய வாழ்வை நாசப்படுத்திய நாசகாரன் தான் சீமான். ஆகவே சீமானின் கதை 2026 தேர்தலோடு முடிவுரை எழுதப்படும். நன்றி சார். நன்றி.